பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மறுபடியும் இந்த நாளிலே நாம் ஒருவரை சந்திக்க கர்த்தர் நமக்கு இந்த நாளை கூட்டி கொடுத்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல சுகம் பெலன் ஆரோக்கியத்திற்காய் ஜீவன் ஆயுசுக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் கூட அவரை நாம் சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்னவென்றால், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும். ஒருவன் இடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அவன் என் கற்பனைகளை கை கொள்வானாக என்று சொல்லி இருக்குது. நாம் 1 யோவானிலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் இவளெல்லாம் நம்முடைய கையில் எழுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய மகத்துவங்களை எழுதி உங்களுக்கு கொடுத்தேன், நீங்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம்ம எப்படி நடக்க வேண்டும், நமக்கு என்ன கட்டளை இருக்குது, என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது என்று சொல்லி நாம் திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்முடைய கையில் வேதத்தை கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் இந்த வேதத்தை நாம் வாசித்து அதன்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் அதுவே அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறதாய் இருக்குது. விசேஷமாய் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 28:18 ஆண்டவர் நமக்கு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், கிரேட் கமிஷன் என்று சொல்லி பிரதான கட்டளையை நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டு போகிறார். அந்த பிரதான கட்டளையை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 28:18 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று சொல்லி மத்தேயு 28:20 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை என்ன என்றால், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். நீங்கள் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்கள், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக. இதுதான் ஜாதி என்று, இதுதான் பாஷைக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று இல்லை. ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்கும்படி சொன்னார். வெளிப்படுத்தல் 16:1 வாசிக்கும் பொழுது கூட சகல ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் அவர்கள் கர்த்தரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பரலோகத்தில் எல்லா பாஷைக்காரர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் எந்த ஜனமானாலும் அவர்களுக்கு நாம் கர்த்தருடைய செய்தியை அறிவிக்க வேண்டியது அவசியம். கேள்விப்படாதவர்கள் ஒருவராகிலும் இருக்கவே கூடாது. ஆகவே நாம் புறப்பட்டு போக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானத்தை குறித்து நாம் அலட்சியமாய் நினைக்கக்கூடாது. அப்புறமா கொடுக்கலாம் என்று நாம் நினைக்கவே கூடாது. நாம் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவாவிட்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் கண்டிப்பாய் அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை குறித்து நாம் சொல்லித்தர வேண்டும். ஞானஸ்நானத்துக்கு மக்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்போ வெறும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு நம்ம விட்டுடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட காரியங்கள் இருக்குது, சட்ட திட்டங்கள் இருக்குது. நம் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு கூட நமக்கு ஆவிக்குரிய பல வேலைகள் இருக்குது. அது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே உபதேசம் பண்ணுங்கள் என்றால் விவரித்து விவரித்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏதோ நம்ம சொன்னோம், கேட்டா விடக்கூடாது. அப்படி நம்ம விடக்கூடாது. அவர்களுக்கு நாம் உபதேசம் பண்ணுறது என்றால் மேலே அவர்களுக்கு காரியத்தை கர்த்தரை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படியா நாம் சொல்லிக் கொடுத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்மை அனுப்புகிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை பாதுகாப்பார். அவருடைய வேலையை நம் மூலமாய் செய்து முடிக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் நாம் வாசிக்கிறோம், மார்க் 16:20 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் நம்மை அனுப்புறது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருந்து நாம் பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் நினைத்து கொள்ளக்கூடாது, நான் போகும்பொழுது நான் ஏதோ தனியாய் போகிறேன், என் வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இல்லை, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை நம் வாயில போடுவது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய அந்த வார்த்தைகளுக்கு தக்க அற்புத அடையாளங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்மையும் கூட
கர்த்தர் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 24:47 நாம் வாசிக்கிறோம், அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மக்களுக்கு நாம் ஏதோ கதைகளையும் கட்டுக்கதைகளையும் கேள்வி பேச்சுகளையும் பேசாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். எருசலேம் என்றால் தேவனுடைய மக்கள், யூதர்கள். அவர்கள் கர்த்தர் அவர்களுக்குள்ளே வந்தார், அவர்களுக்குள்ளே பாவமில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் யாரானாலும் கூட நாம் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே சாகிற மனுஷ ஜென்மங்களா இருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்கும் மனம் திரும்புதல் என்பது மிகவும் அவசியம். ஆகவே நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன சொல்ல வேண்டும்? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து சொல்ல வேண்டும். அப்போ மனம் திரும்புதல் என்றால் என்ன? நம்முடைய உள்ளத்தில் எடுக்கிற தீர்மானம், நான் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்று நாம் தேவனிடத்தில் எடுக்கிற அந்த தீர்மானம் தான் மனம் திரும்புதல். மனதிலே ஒரு திருப்பம் உண்டாக வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சமுத்திரத்தில் ஆழத்திலே போட்டுவிட்டு நம்ம மேலே இரக்கமாய் இருக்கிறார் என்று மீகா 7:19 வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தராகிய தேவன் பாவ மன்னிப்பை கொடுக்க அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். உலகத்திலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆகவே இதை நாம் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. இவைகளுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த நாட்களிலே புறப்பட்டு போய் எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் கை கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்கள் எல்லாரையும் என்ன செய்தார்கள்? சீஷர்களாக. வெறும் நம்ம ஃபாலோவர்ஸ் என்று சொன்னால் பின்பற்றுவளாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் கர்த்தரை நாம் சீஷர்களை போல நாம் பின்பற்ற அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டியது அவசியம். சீஷனானவன் எக்காலத்திலும் பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்தோடு கூட தேவனை பின்பற்ற நாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நாம் பாவ மன்னிப்பை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் திட்டவட்டமாய் அவர்களை நாம் நடத்த வேண்டும். ஞானஸ்தானத்தின் நேரத்தின் போது அவர்கள் புது ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி நாம் புது சிருஷ்டிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை உப்பாய் வெளிச்சமாய் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அந்த உலகத்திற்கு உப்பாய் வெளிச்சமாய் இருக்கோம். இந்த நாட்களிலே சபைகள் பலப்பட்டு எழும்ப வேண்டியது அவசியம். கர்த்தருக்காய் காத்திருக்கிற நாம் சாட்சிகளாக இருக்கோம். நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆகவே நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் இருந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் வாழ வேண்டும். இப்படி செய்ய தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. நம்முடைய சாட்சியின் ஜீவிதத்திலே வாயின் வார்த்தையிலும் நடக்கையிலும் வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க தேவன் நம்மை பலப்படுத்துவதற்காய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கு நாம் ஆயத்தப்படுகிற காரியத்திலே நாம் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும்? நீ முதலாவது ஆயத்தப்படு, உன் சகோதரியும் ஆயத்தப்படுத்து என்று நாம் தீர்க்கதரிசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தத்திலும் தெய்வ பயத்திலும் சாட்சியின் வாழ்க்கையிலும் அதே போல மற்றவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த நாளில் அதை தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் புறப்பட்டு போய் எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை குறித்து கண்டிப்பாய் சொல்ல வேண்டும். ஒரு நாளாகிலும் நாம் ஆண்டவரை குறித்து பேசாமலே இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே கண்டிப்பாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்ல நமக்கு ஒரு செய்தி உண்டு. கேட்க ஜனங்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாய் நாம் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்போம். இது நம்முடைய ஆயத்தமாக இருக்குது. காலம் கடைசி ஆயிட்டபடினால் நாம் நேரத்தை செலவழிக்காமல் ஒவ்வொரு நாளையும் நாம் பிரயோஜனப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஆகவே இந்த பலத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை சாட்சிகளாய் நீர் வைத்திருக்கிறீர். நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நல்வாழ்வு எங்கள் கையில் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அதை கொண்டு போய் நாங்கள் ஜனங்களுக்கு கொடுக்க புறப்பட்டு போய் சகல ஜாதியாக இருக்கும். இதுதான் பாஷை, இந்த ஜனம்தான் தேவை என்றல்ல, எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா
பாஷைக்காரர்களுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு நாங்கள் உம்மை எதிர்கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கர்த்தா உம்மை எதிர்கொண்டு சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற நாங்கள் எங்களோடு கூட கர்த்தாவே ஆத்துமாக்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எல்லா மக்களும் இந்த நாள் முதல் சுவிசேஷத்தை அறிவிக்க ஜாக்கிரதையாக இருக்க நான் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை சமாதானத்தோடு ஆரம்பியுங்கள். போய் கர்த்தருக்கு சாட்சிகளாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.